வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். இன்றைக்கி ஹார்மோன் இம்பேலன்ஸை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு நேச்சுரல் ரெமிடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வியாதி என்னென்னா பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ். அதாவது வயிற்றில் சின்ன சின்னதாக பபுள்ஸ் மாதிரி கட்டி மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி அந்த பிசிஓடி வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது தான். அதாவது ஒரு ஃபீமேலோட பாடியில் மேல் ஹார்மோன்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அளவுக்கு மேலே அந்த மேல் ஹார்மோன்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அப்போது அதை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதால நம்மளுக்கு என்ன வரும், பிசிஓடி வருது. அதனால் என்னென்னா பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறது, குழந்தை பாக்கம் தடைப்படுறது, அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் பெண்கள் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு நேச்சுரல் ரெமெடி என்னென்னா, நான் ட்ரை பண்ணது, எனக்கு ஒர்க் அவுட் ஆனது நான் சொல்கிறேன். ஒரு உள்ளங்கை பிடி அளவு தனியா, அந்த தனியா சீட்ஸு விதைகளை முழுசாக இருக்கும் தனியா. அதுக்கப்புறம் ஒரு உள்ளங்கை பிடி அளவுக்கு சீரகம், அப்புறம் இது வெந்தயம், ஒரு உள்ளங்கை பிடி அளவு வெந்தயம். ஸோ வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் மெயினாக தனியா, இந்த மூணுமே ஒரு உள்ளங்கை பிடி அளவு எடுத்து கொஞ்சம் ஒரு சொம்பு அளவு தண்ணியில், உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியில் அதை போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் டிஸ்டில் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிக்கினாலே போதும். ஒரு மினிமம் ஒரு 3 monthsலேருந்து 6 monthsக்குள்ளேயே உங்களுக்கு அந்த பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் கம்ப்ளீட்டாகவே க்யூர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அப்போவே உங்களுக்கே அது தெரியும், பீரியட்ஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலராக ஆகிடும். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி தான். நம்ம டெய்லியுமே இது விடாமல் பண்ணிங்கன்னா அதுக்கு 100% ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.